வெல்கம் பேக் டு அஸ்வின் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் இப்படி போட்டிருக்க மேக்கப்பை எப்படி நீங்களும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளஸ்ட் வேல பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மேக்கப் தான் பார்க்க போறீங்க. ஸோ எல்லாமே ஒரு 500 ரூபாய்க்குள்ளேயே தான் இருக்கும் ப்ராடக்ட். ரொம்ப 500 ரூபான்னு கூட இல்லை, சில பொருள் 300 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா ஒரு 500க்குள்ளேயே செட் பண்ணிடலாம். ஸோ 500 இருந்தாலே ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிடலான்ற மாதிரி தான். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ப்ராடக்ட் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். மேக்கப் போடுறதும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேக்கப். அண்ட் நீங்கள் வெளியில் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த லுக்கை நான் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லுக் பண்ணுறது இப்போ இந்த சம்மர் டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் டு பேர் ஸ்கின் மூட் ஆன். ஸோ இதுதான் என்னோடய பேர் ஸ்கின் வித்தவுட் ஸ்கின் கேர் எந்த இதுவும் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஸ்டார்டிங் வித் மாய்ஸ்சரைசர். இது வந்து டாட் அண்ட் கீயோட ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும். ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு இன்னுமே நல்லா ஹைட்ரேட் பண்ணி லைக் ஸ்டிக்கி ஃபீல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் க்ரீசினஸ் ஆக்காமல் நம்மளோட ஃபேஸை நல்லா வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து நான் வீட்டில் இருக்கிறதுனால கம்மியாக அளவு போட்டுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஆஃபீஸ், காலேஜ் அந்த மாதிரி பார்ட்டிஸ், வெளில சம்மர் டைமில் வெயிலை ஃபேஸ் பண்ணுற மாதிரி போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 ஃபிங்கர் அளவுக்காவது அட்லீஸ்ட் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து தேர்ட் ஸ்டெப்பாக நான் ப்ரைமருக்கு மார்ஸோட கிரிப்பிங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட சிம்பிள் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னாலும் நல்லாவே கிரிப் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஒரு லாங் லாஸ்டிங் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அதனால தான் ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவுமே வந்து நமக்கு எந்த ஒரு க்ரீசினஸும் ஒரு ஸ்டிக்கி ஃபீல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களோட ஸ்கின் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்போவுமே ப்ரைமரை போட்டு தேய்க்கூடாது. ஸோ நார்மலாக அப்படியே ஃபீல் ஆகிற மாதிரி ஸ்கின்னில் போட்டு விட்டாலே போதும். நெக்ஸ்ட்டாக ஃபவுண்டேஷனுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷன் போகிறேன். எந்த கரெக்ஷன் எதுவும் பண்ணல. பிகாஸ் காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்க இந்த கரெக்ஷன்லாம் பண்ணாமல் நம்ம ஸ்கின்னு கொஞ்சம் தெரிகிற மாதிரி போட்டு போகலாம். ஸோ அதுக்காக லாக்மேயோட 925 ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து 340 N340 நியூட்ரல் ஆல்மண்ட் நினைக்கிறேன். அந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து போடும்போது நமக்கு ஃபேராக இருக்குனாலும் ஒரு 1 or 2 hours கழிச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகும். அதாவது நம்மளோட ஒரு 2 டோன் வந்து ஒரு டோனோ 2 டோனோ டீடோன் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம கலர் மாதிரியே ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேணாம். அதனால் நீங்கள் ப்ரைட்டாக போகலாம். இல்லை எனக்கு போடும் போதே என் கலர் இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல லைட் வெயிட் ஃபவுண்டேஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிம்பிள் மேக்கப்பு. அதுக்கு நீங்கள் ஒரு கிளியர் ஸ்கின்னாக இருக்கீங்க, ஆக்னி எதுவும் இல்லை, உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு சூப்பரான கவரேஜ் கொடுத்து ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஃபேப்லஸ் பிரேஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்கின் லைக் மேக்கப் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பர்சனலாகவே இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி லாக்மேல இந்த 925 வேரியன்ட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதே ஃபவுண்டேஷனை நெக்லேயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்கில் போட்டு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை கையில் இருந்தது லைட்டாக அதை எடுத்துகிட்டு நான் ஃபுல் ஃபேஸ்க்கும் திருப்பி ஒரு வாட்டி டேப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நான் பண்ணுறது. அண்ட் பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சைட்டோட பனானா பவுடர். நான் யூஸ்வலி பனானா யூஸ் பண்ண மாட்டேன். பட் இதுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பனானா பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பனானா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டனாக காட்டும். பட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 hour கழித்து ரொம்ப ப்ரைட்டாக இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக ஆகிடும். ஸோ ப்ரைட்டாக தெரியாது, போடும்போது ப்ரைட்டாக இருக்கும். அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கனாலே நான் அப்ளை பண்ணதோட நான் போட்ட பவுடரை விட அது கம்மியாக தான் தெரியும். நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் நல்லா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு லைட்டாக ஸ்வெட் ஆகும். அந்த இதெல்லாம் ஆகும்போது கரெக்டாக ஆகிடும். அதனால தான் நான் போடுறேன். எனக்கு ஓவராக ஸ்வெட் ஆகும், ஓவராக ஆயில் ஆகும். அதனால தான் நான் நிறைய பவுடர் போடுறேன். எங்கெல்லாம் ஆயில் ஆகுமோ மெயினாக அங்கே தான் நிறைய போட்டு அதுக்கப்புறம் ஸ்பஞ்சில் என்ன இருக்கோ அந்த எக்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் மற்ற இடத்துல போடுற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப கம்மியான அளவாக அங்கே பாருங்கள். ஸோ மற்ற இடத்துலலாம் எனக்கு ட்ரையாக தான் இருக்கும். பட் இந்த நோஸ் டீசோன் ஏரியா மட்டும் பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்சைட்டோட ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் பேலட் எடுத்து ப்ளஷ்ஷாக வந்து போட்டுக்கிறேன். அண்ட் அதே சேம் பேலட்டை யூஸ் பண்ணி வந்து ஐ லுக்குக்கும் ஐ ஷேடோவாக நான் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ப்ளஷ்ன்றது ஆப்ஷனல் தான் இங்கே. எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு எப்பவும் ப்ளஷ் போட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ப்ளஷ் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணாம், எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ளஷ் போடுறது மூலயமா நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்றத கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணி காட்டும். உங்களுக்கு வந்து நிறைய அங்கே நிறைய மேக்கப்
போட்டிருக்கீங்கன்றது தெரியாது. அதனால இது வந்து உங்களை வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ளஷ் ஆன மாதிரி காட்டும். ரொம்ப போட வேணாம், லைட்டாக போட்டாலே போதும். இதில் வந்து நான் கொஞ்சம் கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும் நேர்லேயுமே. அண்ட் அதுலேயே ஒரு டார்க் ஷேட் எடுத்துகிட்டு எக்ஸஸ் மட்டும் டஸ்ட் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஐ ஷேடோவாக நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் தான் எடுத்தேன், அதே வந்து 2 கண்ணுக்கும் போட்டுடுறேன். அண்ட் நான் ஆல்ரெடி லிப்ஸ்க்கு வந்து ஹோம்மேட் லிப் பாம் போட்டிருக்கேன். வித் வந்து என்னோடய லிப்பை வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ப்ரௌன் லிப் லைனரை வச்சு லிப் லைன் மட்டும் பண்ணிவிட்டு அது மேலே நான் லிப் பாம் போட்டு தான் வந்திருந்தேன் வீடியோ எடுக்கும்போது, ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு. அண்ட் ஸோ இது வந்து எனக்கு வீடியோக்காக நான் அப்படி வந்திருந்தேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் நார்மல் லிப் பாம் போட்டு கூட வரலாம். ஸோ நான் ஹோம்மேடாக பண்ணியிருக்கேன். அந்த லிப் பாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த டிண்ட்டு கொடுக்காது. ஆனால் இப்போ நம்ம போட்டிருக்கும் போது அந்த பிங்கிஷ் ஃபீல் இருக்கும். பட் நம்ம வைப் பண்ணிட்டோன்னா அந்த டிண்ட்டு கொடுக்காது. ஸோ அதுக்காகவே நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கஸ்டம் பண்ணியிருந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா ஐலைனருக்கு மெபிலின் கொலாசில் லைனர் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா எடுத்து நான் லைட்டாக போட்டுக்கிறேன். சும்மா நம்ம போட்டிருக்க பவுடர்லாம் மட்டும் டஸ்ட் ஆகிறதுக்காக அந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நான் நல்லாவே நிறையவே போடுவேன். இந்த மஸ்காரா ஒன்று, மெபிலின் மஸ்காரா ஒன்று 2 போடுவேன். பட் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட லேஷஸ் எல்லாமே ஃபால் ஆகிடும், அதாவது கொட்டிடும். ஏன்னா அது வந்து ரிமூவ் பண்ணுறதே கஷ்டம், அப்படியே கண்ணில் பிடிச்சிக்கும். அதனால தான். அண்ட் லிப்ஸ்டிக்கை ஆல்மோஸ்ட் இல்லை, ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு இன்சைட்டோட லிப் இங்க்குன்றது. ஸோ இதை வந்து நான் வாங்கும்போது வந்து நினச்சி பார்க்கவே இல்லை. நான் ஆர்டர் பண்ணது ஒரு ஷேடு, வந்தது ஒரு ஷேடு. பட் அதுக்கப்புறம் இந்த ஷேடு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் அந்த லிப் பாமை கொஞ்சம் கூட வைப் பண்ணாமல் அது மேலே தான் போட்டு அந்த ஒரு க்ளோவிங், அந்த க்ளாஸி ஃபினிஷ் கிடைக்கணும். நான் இதான் என்னோடய ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ இல்லை சிம்பிள் மேக்கப் பண்ணுறவங்களுக்கோ இந்த மேக்கப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க.